காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தர வலியுறுத்தி வருகின்ற 16ஆம் தேதி ஒகேனக்கலில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில அவசர ஆலோசனைக் கூட்டம் அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் காவிரி நீர் கிடைக்காததால் டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். வருகின்ற 16ஆம் தேதி ஒகேனக்கல் பகுதியில் கையில் திருவோடு ஏந்தி தண்ணீர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஐயாக்கண்ணு அறிவித்துள்ளார். நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் கர்நாடக மாநிலத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகா தண்ணி வழங்க மாட்டேங்குது, மத்திய சர்க்கார் தண்ணி கொடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, காவிரி மேலாண்மை அமைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த தண்ணி கொடு பிச்சை எடுக்கிறதுக்கு கர்நாடகத்துக்கு நாங்கள் போகிறோம். தேசிய தென்னிந்திய நதி இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக எல்லாம் பிச்சை எடுக்கிற போராட்டம் போகிறோம். கர்நாடகத்துக்கு 16ஆம் தேதி அங்கே போய் உட்கார போகிறோம். அதே போல் மத்திய சர்க்கார் நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் அங்கேயே குடிபுகுந்தரலான் இருக்கோம், பிச்சை எடுத்து குடிபுகுந்தரலாம் இருக்கோம்.